அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ சஸ்டெயினா ஆர் பிலோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். இது மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம ஒரு பிரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ எதுவுமே பார்க்கறது கிடையாதுங்க. நியூஸ் எதுவுமே காதில் வைக்கணும். நம்ம மேக்ஸ் நம்ம ரூல் அவ்வளோதான். அதே போல் யூடியூப்ல யார் எதை சொன்னாலும் இல்லை இன்ஸ்டாலையோ இல்லை ஃபேஸ்புக் எதில் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்கள் முதல்ல அதை முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. ஏன் இன்க்ளூடிங் நான் கொடுக்குறதே நம்பாதீங்க. புரியுதுங்களா? இங்கே யூடியூப்ல கொடுக்குறதுல நான் எதுக்குன்னா சிந்திக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். என்னடா இது மார்க்கெட்டுக்கு தான் சப்போர்ட் அண்ட் கூட இவர் இதை போட்டு எதுக்கு சொல்றாரு அப்படின்னு சிந்திக்கணும். நீங்கள் மற்றபடி இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டூடெண்ட் மட்டும் படிச்சவங்களோ இல்லை இதை வச்சு ட்ரேடோ பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? சரி, இனி வரும் நாட்களில் கொஞ்சம் டிலேவாக தான் வீடியோ வருங்க. ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கு இதுக்கு போயிடுறது. இப்போ டைம் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. அதனால் என்னால் காலையில் ஏர்லியாக 8 மணிக்கு போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இனி வரும் நாட்களில் டிலேவாக போடுவேன். சரி, இன்னைக்கு 24,800 புட்டு 112 ரூபாய்க்கு எபோ இருந்தா மார்க்கெட் இறங்கும். மேலே இருந்தா 112 ரூபாய் கீழே இருந்தா மார்க்கெட் ஏறும். அப்போ நம்ம இங்க என்ன சொல்றோம்? மார்க்கெட் இறங்கும் ஏறுன்றது மட்டும்தான் சொல்றோம். சரி, இவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கீழே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ மார்க்கெட் ஏற போகுது. அப்போ யாரை பை பண்ணணும்? காலை தான் பை பண்ணணும். கால் யாரை எந்த ஸ்ட்ரைக்கை அவரை எந்த விலையில வாங்கணும்னு இருக்கு. சொன்ன அந்த புள்ளியில மேக்ஸ்னா அந்த புள்ளியில தான் வாங்கணும். மேக்ஸுங்கிறது எனக்கு ஆன்சர் 100ன்னு வந்தால் உங்களுக்கும் 100 தான் வரணும். எனக்கு 50 வந்தால் உங்களுக்கும் 50 தான் விடை வரும். எனக்கு 50 உங்களுக்கு 60 வந்தால் அதுக்கு மேக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அதே போல் அது இங்கேருந்து மேலே போனால் ஒரு விலையில திரும்பி ஆகணும் ஆர் அப் ஆகும். அதே கீழே வந்தாலும் ஒரு விலையில போயிட்டு திரும்பணும் ஆர் டவுன் ஆகும். அப்போ அது ஏன் ஒரு ட்ரெண்டை முடிச்சுட்டு இன்னொரு ட்ரெண்டை போய் அது எங்கே மாற்ற போகுது, எந்த இடம், எந்த டைம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதில் ட்ராப் பண்ணுவாங்க, மேலே இருக்கிற மாதிரி ஷோ பண்ணுவாங்க, அப்படியே விழுவாங்க, கீழே இருக்கிற மாதிரி இருப்பாங்க, டக்குன்னு தூக்குவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு மேக்ஸ் சார்ந்து மட்டுமே நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓனா அல்லது உங்கள் பகுதியில் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா கற்றுக்கிட்டு மேக்ஸ் சார்ந்து இருந்தால் ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.